காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. கடவுள் நம்மோடு என்பதுதான் இன்றைய வழிபாட்டின் கருப்பொருள். தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் ஆசீர் பெற்றிட வந்துள்ள இறை மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகிறோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேருகின்றன. இந்த தீர்வுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேருவதையும் நாம் உணர்கின்றோம். யூதேயா முழுவதும் உரோமைய அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு என் நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துகள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர்தான் இளம் கிராமத்து பெண் மரியா. சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதை போல் உணர்ந்த மரியா தினமும் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையவும் பணிவு தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதூதர் சந்தித்த அந்நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் ஆசி பெற அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை கால மலர் வளையத்தின் ஊதா நிற 4வது மெழுகுத்திரியானது வானதூதர்களின் மெழுகுத்திரி எனப்படுகிறது. இத்திரி மெசியாவின் பிறப்பை முன்னறிவித்த மற்றும் மெசியாவின் பிறப்பில் இன்னிசை பாடிய வானதூதர்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது.
இது நம்முள் அன்பு என்னும் மொழியை ஏற்றுகிறது. இறைவனின் வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொள்ள திருவுளம் கொண்டார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்ற நமது சகோதரரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசுவின் அன்பு மிகவும் வியப்புக்குரியது. வானதூதரின் அழைப்பிற்கு இதோ ஆண்டவரின் அடிமை என்று கூறி இயேசுவின் தாயாகிட இசைவு தெரிவித்த அன்னை மரியாவின் பணிவோடு கூடிய அந்த அன்பு அதிசயமானது. மீட்பரின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் அனைவரும் அன்பை வாழ்ந்து காட்ட வரம் வேண்டுவோம். அன்பினும் ஒளியேற்றி அன்பின் ஆண்டவரை வரவேற்போம். மன்றாடுவோமாக. அன்பை உருவான இறைவா, மனிதரான உமது வார்த்தையின் புத்தொளி எங்களை சூழ்ந்து சுடர் வீச ஆவலோடு காத்திருக்கின்றோம். காரில் நடக்கும் எமக்கு பேரொளியாய் நீரை விரைவில் வருவீராக. இறைமகன் எம் அருகில் வந்துவிட்டார் என்று உணர்ந்து வியப்புறும் நாங்கள் இதயங்களை திறந்து அவர் தரும் புது வாழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மையும் உமது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர் அனைவரையும் அன்பு செய்வதன்படியாக உமது அன்பை உலகில் எடுத்து காட்ட எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். திருபலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆபிரகாம் குடும்பத்தினர், தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தினர் நன்றி பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் மரிய சேகர் ஒரு நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக, நேவிஸுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்து இப்படி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மரித்து போன சனிஸ்லாஸ், மரிய செல்வம், மரியராஜன், ஆரிஷ், குருஸ் ராயப்பன், சந்தன சாமி ஆகியோருடைய ஆண்பிலை பாற்றுக்காகவும் ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவரைத்து இலைப்பாற்றை தர வேண்டும் என்று மன்றாடும். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். மாட்டுக்கொட்டில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்டையோ மாட்டையோ ஆண்டவரின் ஆலயத்திற்கு கொண்டு சென்று பலியிடுவார்கள். அதன் அடையாளமாகவே இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை ஒட்டுமொத்தமாக போக்கவே மாட்டு தொழுவத்தில் ஆடு மாடுகளின் மத்தியில் தன்னையே ஒரு பலி பொருளாக தரவே பிறந்தார். அதன் நினைவாக வைக்கப்படுகின்ற குடிலை நான் உற்று நோக்க தவறிவிட்டேன். என் பாவங்களுக்கு பரிகாரமாக வந்த இயேசுவை பார்க்க தவறிவிட்டேன். என் வீட்டில் குடில் நல்லா இருக்கிறதா, இல்ல உங்க வீட்டுல குடில் நல்லா இருக்கிறதா என அதை அழகுபடுத்துவதிலேயே என் கவனத்தை செலுத்திவிட்டேன். இத்தகைய புரிதலற்ற என் எண்ணங்களை மன்னியும் இறைவா, மன்னியும்.
மரம். கிறிஸ்துமஸ் மரத்தின் நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, நித்திய வாழ்வு மற்றும் நம்பிக்கையை குறிப்பதாகும். இது குடும்ப ஒன்றிணைவு, மகிழ்ச்சி மற்றும் அன்பை பகிர்வதற்கான மைய புள்ளியாகவும், இருளின் போது ஒளியை கொண்டு வரும் கிறிஸ்துவின் அடையாளமாகவும் விளங்குகிறது. பாவ இருளில் இருந்த என்னை மீட்பின் ஒளியாகிய அவரில் இணைக்கவே இயேசு பிறந்தார் என்பதை புரிந்து கொள்ளாமல், பாவ இருளே எனக்கு பிடித்ததாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவுமே இருந்திருக்கிறது. பாவ இருளை விட்டு விலக மனமில்லாமல் விழா கால கிறிஸ்தவர்களாக மட்டுமே இருந்து பாவத்திலே தொலைத்த என் நேரங்களுக்காக என்னை மன்னியும் இறைவா, மன்னியும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் மன்னிப்பின் தேவனே, தயவாயிரும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் மன்னிப்பின் தேவனே, தயவாயிரும். நட்சத்திரம். ஆண்டவரை காண ஆவல் கொண்ட ஞானிகளுக்கு வழிகாட்டிய விண்மீன் என் இல்லத்திலும் உள்ளத்திலும் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை காட்டவே நம் வீட்டின் வாசலில் நட்சத்திரத்தை போட்டு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கிறோம். ஆனாலும் நான் இந்த உலகில் சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டு என் குடும்ப உறவுகளை விட்டு விலகி தனிமையாக நான் மகிழ்ந்திருக்கவே ஆசைப்படுகிறேன். என் குடும்ப உறவினர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து என் குடும்பத்தை அரவணைக்காது பெருமை மற்றும் பொறாமை எண்ணங்களால் சுயநலமாக வாழ்ந்து என் உள்ளத்தை களங்கம் செய்து கொண்டிருக்கும் என் ஒவ்வொரு செயலுக்காக என்னை மன்னியும் இறைவா, மன்னியும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் மன்னிப்பின் தேவனே, தயவாயிரும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் மன்னிப்பின் தேவனே, தயவாயிரும். இளமலை இறைவன் அமைதியாக வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருட உமை வேண்டுகின்றோ. உம் திருமகன் மனிதரான தெய்வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோ. அவருடைய பாடுகளினாலும் சிறுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை என்னாலும் அழைத்து செல்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. இதோ கன்னி பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற கடவுளின் அடையாளத்தை இறைவாக்கினர் ஏசாயா வெளிப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையின் அடையாளத்தை பெற்றுள்ள நாமும் இன்றைய சமூகத்தில் நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழும் மன உறுதியோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இதோ கன்னி பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கன்னி பெண் கருவுற்று
ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இயேசுவே நமக்கு நற்செய்தி. அவரது பணியாளர்களான நம் வாழ்வும் நற்செய்தியாக ஒளிர வேண்டும். நம் பணிகள் என்னென்ன என்பதை எடுத்துரைப்பதே புனித பவுலடியார் தரும் இன்றைய இரண்டாம் வாசகம். திருவருகை காலத்தில் நமது கடமைகளை பணிகளையும் நினைவூட்டும் இன்றைய இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம்.
பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு செய்தி அத்தியாயம் 1 இறைதிரு வசனங்கள் 18 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டு உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுடைய பிறப்பு விழா இந்த வரலாற்றை இரண்டாக பிரித்து போட்டது அப்படி என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இயேசு பிறப்பதற்கு முன் கிமு அப்படின்னு சொல்றான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் கிபி அப்படி என்று காலத்தை இரண்டாக, வரலாற்றை இரண்டாக பிரித்தது யார் என்றால் இயேசுடைய பிறப்பு. நான் உங்களை இயேசு பிறப்பதற்கு முன்பாக கூட்டிக் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் நீங்க ஆங்கிலத்துல லிட்ரேச்சர் படிச்சவங்க அல்லது வரலாற்றை படித்தவர்களுக்கெல்லாம் இந்த நான் சொல்ற இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரிய வரும். கிமு 12 அந்த ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய உலகத்தையே தன் பார்வையில திருப்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் அரசர் இருந்தார். நம்ம கெஸ் பண்ணுங்க பார்ப்போம்.
அலெக்சாண்டர் அவருக்கு முன்னாடி, நெப்போலியன் அவருக்கு முன்னாடி, நெப்போலியன் பின்னாடி, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மிகப்பெரிய அரசருங்க ஜீசா சீசர் இல்ல, கரெக்ட். யார் சொன்னா? பையனா கை கரவொலி கொடுத்துடலாம். ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசர். உலக நாடுகளை எல்லாம் தன்னுடைய கொற்றத்தின் கீழே, எப்படி நான் சொன்னேன், ஜூலியஸ் சீசர், அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் நெப்போலியன், இவங்க எல்லாம் வரலாறு வந்து சொல்றது இவங்க எல்லாம் அரசு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மிக மேல ஒரு முன்னிடத்துல வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசராக இருந்திருக்கிறாங்க. வழக்கமாவே கணவன் மனைவி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க, மனைவி சொல்வதை கணவன் கண்டிப்பாக கேட்கிறார். நல்லா தானே இருந்தான், கல்யாணம் பண்ணும் பொன்னாட்டி தாசன் ஆயிட்டான் அப்படிலாம் இன்னைக்கு சில பேரை வந்து கிண்டல் கேலியாக இன்னைக்கு நிறைய மீம்ஸ்லாம் போடுறாங்க. ஜூலியஸ் சீசர் மிகப்பெரிய அரசர் இருந்தாலும் அவருடைய மனைவி கல்புனிதா அப்படின்னு சொல்லக்கூடியவளுக்கு கணவராக இருக்கிறார். அந்த இரவு இருவரும் ஒரே கட்டிலே படுத்து கொண்டிருந்தான் நிகழ்வு. கட்டிலே படுத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கடந்த வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், தூங்கவே முடியல. ஏன்? ட்ரெயின்ல தான் போனேன். என்ன பிரச்சனை? தூங்கவே முடியல என்னால. என்ன பிரச்சனை? கொரட்டை. ஐயோ அப்பா, டே எதிர்க்க டே வீட்டுல தான் தூங்க முடியல. அதனால இன்னைக்கு கணவன் மனைவி சில நேரங்கள்ல அப்கோர்ஸ் யார கணவன் கொரட்டை விட்டா நாளை கட்டிக்கிட்டு நாம் படுற அவசியம் இருக்கு. ஐயோப்பா, படுத்தாலே ஒரே டர்ரு புருன்னு விட்டுன்னு. அவ இரண்டு பேரும் படுத்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த அவருடைய மனைவி கல் புனிதா வந்து ஏதோ பேசுகிறான். நைட்ல சில பேர் பேசுவாங்க, நான் கூட அந்த காலத்தை பேச சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவான், நீ வந்து மாதிரி வாழ்க, அனுப்புறா டே அதர்றா இதெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? நீங்க நம்ம நைட்ல நமக்கு தெரியாது, பிள்ளைங்க எல்லாம் பேசுவதை பெற்றோர்கள் கவனிச்சிருப்பீங்க. அவை படுத்து கொண்டு இருக்க கடமை நைட்டு இரவு நடு ராத்திரியில நள்ளிரவில திடீரென்று ஒரு சத்தம். புடிச்சு புடிச்சு பாக்குற தன் மனைவி ஏதோ பேசி கொண்டு இருக்கிறான். தட்டி, என்ன பண்ற? நான் கணக்கு காண்டியா? உடனே எழுந்துக்கிறான். ஐயா, அன்பரே, என் காதலனே, என்னுடைய வீட்டுக்காரே, என் புருஷரே, நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவு வந்து கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லியாம். நாளை தினம் நடைபெற இருக்கிற செனட் மீட்டிங் அவங்களுக்குள்ளே அந்த கவுன்சில் மாதிரி, அந்த மீட்டிங்க்கு நீங்க போகக்கூடாது. அந்த மீட்டிங் நீங்க போனீங்கன்னா உங்களை நான் அப்படிதான் கனவு கண்டேன், நீங்கள் செத்து என் மடியிலே ரத்த வெள்ளத்திலே கிடக்கிறீர்கள். என்னடா நல்ல கனவு காண சொன்னேன், போயும் பொண்டாட்டி புருஷன் எப்ப சாவான்னு. இங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் இப்பதான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பா பெங்களூர்ல. கதை வேற மாதிரி போகுது. அதனால வந்து கூட்டு வராங்க, பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே தீக்காயமா இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் கேட்குறேன், என்னன்னா இல்ல கேஸை நான் வந்து தெரியாது, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி திறந்து விட்டாங்க சொல்லியிருக்கா, ஆம்பளை சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொம்பளை அவருடைய மனைவி என்று சொன்னவள் 2 நாள் இருந்தா 3ஆவது நாள் காணாம போயிட்டான், வரவே இல்லை. அவை இந்த ஆஸ்பத்திரியில உயிர் தீக்காயங்களோடு படுத்து கொண்டு இருந்ததுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. உடனே அங்க இருந்த நர்ஸ்ட சொல்றார், இந்த பொண்டாட்டி என் பொண்டாட்டி இல்ல, ஓகே வேற நான் கூட வச்சுக்கிட்டேன், இவன் வந்து வேற பல பேரோட தொடர்ந்து இருக்காப்பல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் கொஞ்சம் அவளை கண்டிப்பா திட்டும் போது அவ சொன்னான், பேர் இப்பெல்லாம் பண்ணனா அவ்வளவுதான் நான் சொன்னேன். அப்ப பக்கத்துல என்ன இருந்துச்சு, பெட்ரோல் இருந்துச்சு, நான் எடுத்து ஊத்திப்பேன் செத்துப்பேன்னா அப்படியே ஊத்தி அப்படியே பத்த வச்சிட்டான். யாரு? ஆம்பளை இல்ல, என் பெண்களே வீட்டின் கண்களே. அவன் சொன்னான், அப்ப செத்து போயிட்டான். அவன் செத்துட்டான், அவன் ஒரு போலீஸ்காரு, அவர் வந்து இறந்துட்டாரு. அப்போ இவ மனைவி இல்ல வேற ஒருத்தர் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உண்மையை சொல்லாம மறைத்து வைத்தா சரி கடைசி வரைக்கும் அந்த அன்பு கிடைக்கும், அன்புன்னு ஆகிறது. நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஊத்தி அப்படியே பத்த வச்சு அவ்வளவுதான், ஒரு 2 நாள்ல போட்டுன்னு போயிட்டார். அவே நீங்க எல்லாம் உசாரா இருங்க, அண்ணாடி பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் போட்டு தள்ளுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்களாம் ஐயோப்பா வேற மாதிரி இருக்காங்க. அவே தன் மனைவி சொல்கிறாள், இது மாதிரி நாளைய தினம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களை அந்த செனட்ல அவ யாருன்னு தெரியல, பட் நீங்க ரத்த வெள்ளத்தில் என் மடியிலே கிடப்பதை காண்கிறேன், தயவு செய்து அழுவுறா, நீங்க போவாதீங்க நாளைக்கு. உடனே ஐயோம்மா நீ சொல்லிட்டல, நான் கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். காலையில அவருடைய நண்பர் ஒருத்தர் கூட இருப்பார், கூட ஒருத்தர் தான், அவன் பேர் நான் ஒருத்தர் கூடவே நயமஞ்சகமா தானே, ப்ரூட்டஸ், கை தட்டுங்க, ஒரு ஜோரா கை தட்டுங்க, நல்ல பலத்த ஒரு கலை.
இவருடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, ஜூலியஸ் கூப்பிட்டு சொல்றாரு, நாளை இது நடைபெற வேண்டிய செனட் பண்ணி தள்ளி வைக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம்பா. தயவுசெய்து என்ன பண்ற, அந்த கூட்டத்துக்கு வராங்களே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன். அப்போ செல்போன்லாம் இல்லை, மெசேஜ் இல்லை, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆகவே நீ அவளுக்கான தகவலை அனுப்பிவிடு, நாளை தினம் நடைபெற வேண்டிய கூட்டத்தை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இவன் தான் பெரிய ஆளாச்சே. அந்த கதை உங்களுக்கு தெரியல, புரூட்டஸ் பத்தி தெரியுமா? ஓகே. புரூட்டஸ் சொல்றார், அரசே நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாளை தினம் நீங்க மட்டும் அந்த கூட்டத்தை நடத்தினா நீங்க ஒரு கையால் ஆகாதவன். பாருங்க எப்படிலாம் வேலை செய்யறாங்க பாருங்க. இப்படி எப்படிலாம் எப்பா பிளான் பண்ணுவோம் உங்களை என்ன. ஏன்னா ஏன் ஒரு அரசர் உலக நாடுகளை எல்லாம் வென்றவர் போய் ஒரு மீட்டிங் போறதுக்கு பயப்படுறாரு, என்ன பிரச்சனை அப்படி என்று உங்களை ஒரு கையாளாக சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நீங்க யோசிங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னா. உடனேயா ஜூலியஸ் சீசர், ஆமாம்ல நீ சொல்றது கரெக்ட், நான் நாட்டினுடைய அரசர், நான் எதுக்கு மற்றவங்க பேச்சுக்கெல்லாம் வாயில நிக்கணும். ஓகே நோ போடும், மீட்டிங் ஆல் சொன்ன மாதிரியே நீங்க மீட்டிங்கை நாளை தினம் கூட்டிடலான்ற. உடனே தன் மனைவி சொன்னதை அவர் கண்டுக்கவே இல்லை. வண்டியில ஏற இவன் பிளான் பண்ணிட்டான் எல்லாத்தையுமே. அப்போ வண்டியில அஃப்கோர்ஸ் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்கிறான். ஒரு படை வீரர் ஓடி ஒரு துண்டு சீட்டை மட்டும் ஒரு மாதிரி தரான். நிறைய நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கான், இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படி என்பது உங்களுக்கு தெரியல. இப்போ முதல்வர் போறார், நிறைய மனுக்கள் கொடுத்துமா எல்லாம் வாங்கி அவன் கொடுப்பா, செக்ரட்டரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி இதுவும் இது ஒரு விதமான மனு அப்படி நினைத்து அதுல கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. அவர் செனட்டுக்கு உள்ள போறாரு. பிளான் படி பாத்தீங்கன்னா கூட இந்த புரூட்டஸ் என்ற அந்த அவன் நண்பன் தான், அவன் தான் அவர் என்ன பண்றான், போட்டு தள்ளி விடுகிறான். ஜூலியஸ் சீசர் ரத்த வெள்ளத்துல செத்து போனார். இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். அந்த கனவுல அந்த பொண்டாட்டி சொன்னாங்களே, சொல்லுங்க இப்ப கேளுங்க. நான் சொன்னேனே அப்போ கேட்டியா, அத பணத்தை போடாத, அந்த கடன் வாங்காத, அந்த வீட்டை கட்டாத, அந்த கடையை தொடங்காத, பையனை இந்த அளவுக்கு காலேஜ்ல சேர்க்காத சொன்னேன்னு கேட்டியா? பொண்டாட்டி சொல்றதெல்லாம் புருஷங்க கேளுங்க தயவுசெய்து. அன்னைக்கு மட்டும் சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி எப்படிதான் பார்க்கிறேன், அவர் மனைவி சொன்னதை கனவில் சொன்னதை இந்த ஜூலியஸ் சீசர் மட்டும் கேட்டிருந்தால் என்றால் நிச்சயமா அவர் அந்த அந்த இடத்துல அந்த உயிர் தப்பித்துக் கொள்வதை செத்து போயிருப்பாரு வேற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல அவர் இப்படியான ஒரு கொடூரமான கூடவே இருந்த நண்பன் நயவஞ்சகமாக கொலை செய்து படுகொலை செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். நீங்க நிறைய நேரங்கள்ல அனைவருமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 3 மாசங்களில் நான் ஒரே ஒரு கருத்தை முதல் கருத்தாக அங்கோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கனவு என்னாகும் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா, கனவின் வழியாக கடவுள் பேசுவார். தொடக்கத்திலிருந்து நீங்க தொடக்க நூல்ல இருந்து பாருங்களேன், நீங்க கடவுள் எப்படி மனிதரிடம் பேசுகிற. இப்ப நமக்குள்ள தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு மாதிரியான கிஃப்டட் பர்சன். இப்ப எனக்கு கூட சின்னத்து வரும், அதாவது எல்லாம் தெரியாது. அப்கோர்ஸ் இதை பத்தி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு, கனவை பத்திய விளக்கங்கள்லாம் பத்தி நிறைய சொல்றாங்க. அதுக்காக நிறைய புத்தகங்களா இருக்கு. எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்ல முடியாது, எல்லா கனவும் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இரவு நீங்க தூங்குகிற போது 2 நாட்களுக்கு நான் முன்னா நடப்பதை உங்களுக்கு சில நேரங்கள்ல யாரோ உணர்த்து அந்த கனவின் வழியாக நிறைய விஷயங்கள் காட்சிகள் வரும். சில பேர் சொல்லுவாங்க கனவின் வழியாக கடவுள் பேசுவார் அப்படிலாம் கூட பாடலாம் இருக்கு. அப்ப நான் பார்க்கிறேன் தொடக்க நூல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கிற. பட் நம்ம கனவை பத்தி பேசும். யோசேப்பு உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். யோசேப்பு யாருன்னா யாக்கோபுடைய கடைசி பையன் தான். அவர் 12வது பையன் அவர் தான். அவரது யாக்கோபு அந்த ஜோசப் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் கனவுகளை விளக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அவருக்கு அந்த அறிவை கொடுத்திருந்தார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பழைய ஏற்பாடுல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கனவின் வழியாக கடவுள் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டிய இறைவாக்கின வழியாக பல விஷயங்களை சொல்வதை நமக்கு விவிலியம் மிக தெளிவாக எடுத்து சொல்வதை பார்க்கும். இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம், அவதான் இன்னைக்கு கதாநாயகன், வேற யாரும் இல்லை, யோசேப்பு நற்செய்தியில நம்ம இன்னைக்கு வாசி கேட்டோம். இது பொதுவாக இதை பத்தி நம்ம பல முறை பேசிட்டோம். பட் இருந்தாலும் சொல்றேன், இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கலாம் எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன கோச்சுக்காதீங்க, இப்போ ஒரு விஷயம் வெர்ஜினிட்டி சர்டிஃபிகேட்டா. முதல்ல பையன் நல்லா படிச்சுக்கான, நல்லா நம்ம ஜாதிக்காரனா, நல்ல வேலை செய்யற, நல்லா சம்பளமா, நல்ல குடும்பமா, கட்ட பழக்கம் இல்லையா அப்படிலாம் நம்ம பேசுவோம். முதல்ல இப்போ என்ன சொல்றாங்க, செல்போனை வாங்கி கொடுத்துடணும். யாருக்கிட்ட? பொண்ணு செல்போனை பையன்கிட்ட கொடுத்துடணும், பையன் செல்போனை பொண்ணை கொடுத்துடணும். உங்க ஜாதகம் உங்க எல்லாம் தெரிஞ்சிடும், உங்க பௌசி ஃபுல்லாக அதில் தெரிஞ்சிடும். நீ யாரு, நீ எங்க. ஒரு ஆள்கிட்ட பேசி 3 பேர்கிட்ட பேசினிப்பான். இன்னமும் ஒரு பையன்கிட்ட பேசி 4 பையன்கிட்ட பேசினிப்போம். அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இப்போ பேசிக்கூடாது. அப்போ
இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ற பெற்றோர்கள் கூட நல்ல பையனா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா அப்படிலாம் பார்த்துக்கும் போது வெர்ஜினிட்டி சர்டிஃபிகேட் இன்னைக்கு வந்து சொல்றாங்க கற்பு இருக்கா. இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் போவதற்கு கற்பில்லாம் சொல்லல, அதுல ஏற்பட குறைபாடுகள், அதுக்காக சொல்ல வெர்ஜினிட்டி அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எடுக்கலாமான்னு தெரியல. பட் அப்கோர்ஸ் அது கூட சில இடங்கள்ல கேட்பதாக நிகழ்ச்சியா செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர் கேள்விப்படுகிறார், யாரு? இந்த மரியாள் தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பொண்ணு வந்து கருத்தரித்தாள். நீங்க சொல்லுங்களேன், இங்க யாராவது ஒருத்தர் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், ஆல்ரெடி அந்த பொண்ணு 3 மாசம் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? 10 பொருத்தம் பார்க்கிற நீங்க மூக்கு நல்லா இருக்கா, கண்ணு நல்லா இருக்கா, முடி சொட்ட முடியா இருக்கா, பையன் குண்டா இருக்கானா, ஒல்லியா இருக்கானா, பொண்ணு பெருத்து போயிருக்கா, வாயாடியா, அதெல்லாம் பேச தெரிஞ்ச நமக்கு அதுதான் முக்கியம் இல்ல. இப்போ கருப்பு தான், அது எதனா இதுக்கு விட்டுருங்க, கருப்ப வேலையோ பொண்ணு சுத்தமா இருக்கும். நாங்க இது எல்லாரும் எதிர்பார்க்குதான். கல்யாணம் பண்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துக்கணும். ஆனா இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போய் ஒருவனுக்கு பல ஒருத்திக்கு பல அப்படியாக ஒரு விஷயம் தான் இன்னைக்கு போய் கொண்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரே சிந்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாத்தீங்கன்னா யோசேப்பு சாதாரண ஒரு ஆள், அவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறான். அவன் பேர் மரியா, அவள் வந்து இவத்தை கல்யாணம் பண்ண போற. ஆனால் அவள் கருவுட்டு இருப்பது தெரிய வந்தது. இதுக்கு எதுவும் ப்ரூஃப்லாம் இல்லை. நீங்க போயிட்டு அந்த போய் டெஸ்ட் எடுத்த 2 புள்ளி தானே சொல்றாங்க, அப்படிதானே சொல்றீங்க. அதெல்லாம் இப்போ டாக்டர் சொல்றாங்களே, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கும். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அவ கேள்விப்படுகிறார், அவன் நினைத்திருந்தான் என்றான். இதுதான் இங்க பாயிண்ட். அவன் நினைத்திருந்தான். விவிலிய ரொம்ப ஆழமா போதுங்க, ரொம்ப டீட்டெயிலா போன அவள் தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கல்லா நாய் அடிக்குமா சாப்பிடி சொல்றான். மோசே சட்டம் சொல்கிறது, நாயை அடித்து கொள்வதை போல அப்படியான பெண்களை கல்லால் பேச்சே கிடையாது. இட்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளவுதான். வேற மாதிரி தப்பான முறையில கருத்தரித்துக்கு ஆனா மன ஒப்பந்தம் ஆயிட்டா. அதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க வேலிடா ப்ரூவ் பண்ணீங்கன்னா அடிச்சு எவனை கேட்க மாட்டான். கல்லால அடிச்சு கொலை செய்யலாம், அவளை அசிங்கப்படுத்தலாம், இப்படிலாம் நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு. நீங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு மனிதன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பு. அந்த மனுஷன் பேசவே இல்லைங்க, ஒரு சைலண்டான ஆள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கனவிலே, அதான் பாய்க்கும், அவர் நேர்மையாளர் அப்படின்னு வசனம் சொல்லுது. கனவிலே வான தூத சொல்றாரு, நீ யோசித்து கொண்டிருக்கிற அந்த அம்மா சாதாரண ஆள் அல்ல, அவள் தூய ஆவியால் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறாள். அவர் பெற்றெடுக்கிற ஒரு குழந்தை இந்த உலகினுடைய மீட்பர், பல பாவங்கள் இருந்து அவர் நம்மை மீட்பார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எத்தனை பேரு கனவுல சுதன ஞாபகத்தை நினைவுபடுத்துவீங்க? கனவுல சொன்னதையே பொண்டாட்டி சொன்னதையே அந்த புருஷன் கேட்காம போயிட்டார். ஜூலியஸ் சீசர் போய் சேர்ந்துட்டார். பல நேரங்கள்ல ஒழுங்கா சொல்ற பல விஷயங்களே நம்ம இன்னைக்கு என்ன புருஷனோ பிள்ளைங்களோ அல்லது மனைவியோ கேட்காத ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில இங்க பாத்தீங்கன்னா கனவிலே சொல்லப்பட்ட அந்த செய்தியை வசனம் அழகாய் சொல்கிறது. அவர் என்ன பண்றார்? தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்று. அப்ப இன்னைக்கு நான் பார்க்கிறேன், இந்த யோசேப்பு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். இந்த கனவு மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து வாசினா அவருக்கு பல முறை கனவு வழியாக இந்த குழந்தைய தூக்கிட்டு போ, அவன் சாவடிக்க ஏறுவது ரெடியா இருக்கான், அங்கிருந்து இங்க வா, நாசரேத்து எகிப்து வா, எகிப்து இருந்து திருப்பி அங்க போ. ஒவ்வொரு முறையும் அவருக்கு வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ அப்படியான ஒரு செய்தி ஃபேஸ்புக்கோ இல்லை. ஆனால் கனவின் வழியாக எச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் அவர் அதற்கு பணிந்ததை தான் இன்னைக்கு நற்செய்தி வாசம் மிக தெளிவாகிறது. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வுல கூட கடவுள் நான் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நான் நம்புற ஒரு விஷயம், கடவுள் என்கிட்ட தினந்தோறும் பேசி கொண்டு இருக்கிறார். யார் வழியா? அதோ இங்க இருக்கிற நீங்கள், இங்க இருக்க உபதேசியார், அங்க இருக்கிற என்னுடைய வாட்ச்மேன் அல்லது சமையல் அம்மா அல்லது என்னுடைய சின்ன சாமியார், இங்க இருக்க ஆல்டர் பாய், நான் ஃபீல் பண்றது. நான் பார்க்குற செல்போன், நான் பார்க்குற அந்த சோசியல் மீடியா வழியாக நான் பார்க்குற ஏதோ வீடியோ ரீல்ஸ், ஏதோ ஒன்று வழியா, வெறுமனே இறை வார்த்தை இல்லை, அதான் இறை வார்த்தையோட இன்னைக்கு கடவுள் நமக்கு பலவிதமான எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க நானு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அதை கண்டுகிறதே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தந்தை கூட நேற்று தினம் எம்ஐ ராஜ் நினைக்கிறேன், அவர் அங்க ஒரு டாக் கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்தாருங்க கடவுள், நான் ஒழுங்கா சிக்காயிட்டாரு, அவருக்கு அம்மா அவர் உடம்பு முடியாம ஐசியூல இருக்காரு, வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஒழுங்கா சாப்பிடலங்க, என் உடம்ப நான் கண்டுக்கலைங்க,
அதனாலதான் நான் இப்படி உடம்பு கெட்டு போய் இப்போ ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டேன். ஆனா கடவுள் நல்லவருங்க. அவர் பலமுறை சொன்னாருங்க, உடம்ப பார்த்துக்க. பெரியவங்களாம் சொன்னாங்க, ஏமா ஃபாதர் உடம்ப பார்த்துங்க ஃபாதர், நல்லா சாப்பிடுங்க ஃபாதர். இங்க இருக்க நீங்க சொல்லுங்க பாருங்க. அப்ப நமக்கு கூட இன்னைக்கு கடவுளின் வழியாக இந்த யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவை, அந்த எச்சரிக்கை அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் முடியாது, நீ நேரம் சொல்லு, எங்க கனவுல நான் நம்ப மாட்டேன். நீங்க சும்மா பகல் கனவு நைட்ல ஆமா அதானி மாதிரி முகேஷ் அம்பானி மாதிரி கனவு கண்ட முடியுமா? பல கோடி ரூபாய் நீங்க வச்சிருக்க மாதிரி தங்க அப்படியே தங்க நகையில் அப்படியே உடம்பெல்லாம் போல, அதெல்லாம் பகற்கனவு. அதெல்லாம் பகற்கனவு. நாமாவே கனவு கனவு பகற்கனவு. நம்முடைய வாழ்வுக்கான திட்டங்களை சில நேரங்களை கடவுள் வெளிப்படுத்துறாரு. தான் பாயிண்ட். இங்க பாருங்க, கடவுளுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை இன்னைக்கு என்ன பண்ணாரு? யோசேப்பு உணர்ந்தார், அறிந்தார், ஏற்றுக்கொண்டார், பணிந்தார். இன்னைக்கு நான் நீங்க இந்த அழகான இந்த திருவரி காலத்தினுடைய 4வது நாளில இருக்கும். நீங்க நானும் கூட யோசிப்போம், கடவுள் இன்னைக்கு நம்ம தருகிற செய்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 2025 முடிக்க போறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா பாருங்க, கடவுள் நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்க. இந்த மண்டை மூளைக்கு இது ஏறுதே இல்லை. எங்க இருக்க பெரிய பிரச்சனை சொல்லிட்டான். நிறைய பேரு பயங்கர அறிவிஜியா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது. வீட்டுல கூட பாங்களேன், சாதாரண விஷயங்க. என் குடும்பத்தோடு நான் பார்ப்பேன். சில நேரம் எங்க அண்ணன்கள்ல பார்த்தேன்னா, பொதுவா சொல்றேன், ஒண்ணுமே தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இதுதான் எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமே அதுதான். அடுத்தவங்க சொல்றத, பெற்றோர்கள் சொல்வத, பெரியவங்க சொல்றத, அப்ப சில குழந்தைகள் சொல்வதை கூட சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கணும். இன்னைக்கு நம்ம அதுக்கு வாய் கொடுக்கறதே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கைய சுட்டுக்கிறீங்க. இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு குடும்பத்துல, உடம்பு நிலத்துல எல்லாமே நம்ம இன்னைக்கு கெட்டு குட்டி சேவராய் போர்வதுக்கு எல்லாம் காரணம் சொல்லிட்டா, இந்த வழியாக கொடுக்கிற இந்த விஷயங்களை நான் காது கொடுத்து கேட்பதே இல்லை. இன்னைக்கு நான் முதல்ல நினைக்கிறேன், யோசேப்பு நிறைய விஷயம் விட்டு ஒண்ணு விடுத்தலாம். அவர் கனவின் வழியாய் சொன்ன அந்த இறைய வார்த்தையை, வானதூதர் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார், அதன்படி வாழ்ந்தார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக அந்த குழந்தைக்கு அவர் அப்பாவே இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா இல்லை, பயாலஜிக்கல் பேரண்ட் கிடையாது அவரு. ஆனால் கடவுள் அவர் எந்த இடத்துக்கு உயர்த்துறார்? கடவுள் இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக அவர் திருவையில அவரை தூக்கி வச்சு ஆடக்கூடிய அளவுக்கு யோசிப்பு இருக்கிறார் என்றால் ஒன்னே ஒண்ணுதான், அந்த கனவிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு நான் கூட சொல்றேன், இன்னைக்கு எடுத்துங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களை கூட பண்ணிடணும். கடவுள் சொல்றாரு, எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்க. பல அது நான் கெட்டதா சொல்ல, நல்லது கொடுத்துங்க. நல்ல விஷயங்களா இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கணும். முதல் செய்தி. என்ன செய்தி உங்களுக்கு தெரியும்? முதல் வாசிக்க கேட்ட மாதிரிதான், ஆகாசை பார்த்து ஏசையா சொல்றாரு, நீ கடவுளிடம் ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. பட் அப்கோர்ஸ் அவர் சொல்றாரு, இப்படியான ஒரு கன்னி பெண் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். நான் இப்படி யோசிச்சு கொண்டு, இம்மானுவேல் உங்களுக்கு தெரியும், கடவுள் நம்மோடு. இந்த வார்த்தை நான் இப்படி திரித்து சொல்ல ஆசைப்படுறேன். கடவுள் நம்மோடு. இங்கிலீஷ் அழகா சொல்ல, God is with us, God among us, God is for us. கடவுள் நமக்காக. இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு. கடவுள் நம்மோடு, அவர் நம்மோட தான் இருக்கிறார். கடவுள் நமக்காக தாங்க இந்த உலகிலே குழந்தையாக பிறக்கிறார், நமக்காக. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, ஃபாதர் கடவுள் நமக்காக நீங்க சொல்றீங்க, என் பிரச்சனை ஃபாதர், என் குடும்பத்தை அவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைங்க அல்லது வருமானம் இல்லை, பொருளாதார தேவையில் இருக்கு, உடல்நல குறைவு இருக்கு, நிறைய மனப்பிரச்சனை. எங்க ஃபாதர் போங்க ஃபாதர், கடவுள் எங்க நமக்காக நம்மோடு இருக்கிறார், அதை ஒத்துக்கிறோம். ஆனா நமக்காக எங்க இருக்கிறார்? இப்படியான சிந்தனைகள் எல்லாம் வருவதை நம்முடைய மனதுகள் இருப்பதை பார்க்கும். எனக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் ஞாபகம் வருகிறார். மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர் யார் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் அமெரிக்க நாட்டில அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் மட்டும் நான் அதிகமா யோசிப்பேன், இந்த மாதிரி ஆணுகள்லாம் ஒரு முன்னெடுப்பு எடுக்கலைன்னா இன்னைக்கு இந்த வேற்றுமைகள்லாம் தீர்ந்திருக்குமா? அந்த அமெரிக்கால நீங்க வாழவே முடியாது. உங்களை எவ்வளவு இங்க ஜாதி வேற்றுமை இருக்கிறதோ அங்க ரேசிசம் சொல்லுவாங்க, இன வேற்றுமை. அதாவது அந்த அங்க கருப்பினம், அங்க வெள்ளையினம், அவன் உள்ள கூட மாட்டான். காந்தியை தூக்கி வெளியே போட்டு வந்தானே அவங்க. பாத்தீங்கன்னா நீங்க
அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து இந்த புரட்சி இப்ப நிறைய பேர் கட்சி சாட்டுற மாதிரி அவர் வந்து இந்த புரட்சிக்காக குரல் எடுக்கிறார். நிறைய பேர் அவரை வரவேற்கிறார்கள். நிறைய எதிர்ப்புகள், நிறைய கஷ்டங்கள். அவருடைய மனைவி குழந்தைகளும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. நள்ளிரவே ஒரு ஃபோன் கால் வருது. நீ மார்ட்டின் லூத்தர், இதோட நீ நிறுத்திக்கணும், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னடா யாரா நீ என்னமோ வெள்ளை இனத்துக்கு எதிராக கருப்பு இனத்துக்கு உரிமையெல்லாம் பேசுவர, நீ இப்படி பேசுன்னு வச்சுக்க உன் சாவு ரொம்ப தூரம் இல்லை, மனவனை போட்டு தள்ளுறோம் ஒண்ணு அப்படி என்ன உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி மிரட்டல்லாம் நிறைய ஃபோன்லாம் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி மிரட்டல் நைட் இரவு வருது. பொன்னாட்டியும் பிள்ளைங்களும் தூங்கி கொண்டு இருக்கிறான். மார்ட்டின் லூத்தர் பத்தி சொல்றாங்க நிகழ்ச்சி நம்ம வாசிப்போது அவர் மிகவும் கலங்கி போனார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் நிறைய உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் இருக்கும்ல. அப்போ இந்த தொலைபேசி அவரை ரொம்ப டிஸ்டர்ப். நிறைய பேர் அவரை வந்து எப்படா போட்டு தரலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற போது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற போது அதுக்கு நீங்க நிறைய என்ன சொல்லணும் கொடுக்கணும். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். நீங்க வந்து உங்க உயிரை கொடுக்கணும், உடலை கொடுக்கணும், ரத்தத்தை சிந்தக்கூடிய தான். அப்பதான் அந்த புரட்சி வெடிக்கும். அப்ப மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து என்ன பண்ண தெரியல, இந்த பக்கம் பார்த்தா பொண்டாடித்து இப்படி ரொம்ப மனக்கணக்கம். முட்டிக்கால் போடுறாரு, ஜோம் ஆண்டவரே எனக்கு தெரியாது இந்த மாதம் நீ எனக்காக தான், காட் இஸ் வித் அஸ், இம்மானுவே எனக்காக என்ன கடவுள் நம்மோடு என்று சொன்னீங்க. எனக்காக இருப்பவரை, என்னோடு இருப்பவரை, எனக்காக பிறந்தவரை, எனக்கு இந்த நேரத்துல அவனுக்கு வலிமை கொடுங்க, இதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொடுங்க சொல்லிட்டு முதல்ல கலங்கி வர அங்க போற. அப்புறம் முட்டிக்கால் போய் ஜோம் பண்ணிட்டு பிற்பாடு வரா. பண்றா என்னடா பண்ண முடியும்னு யாரா நீ, டேய் மேடா ஒரு கை பார்க்கலாம். நீ பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்வுல நிறைய விஷயங்கள் எடுத்து சென்ற விஷயம் சொல்றாங்க. அவர் வந்து என் கூடவே எனக்காக கடவுள் இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், நான் போவேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிக்கிறார். மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளராக மாறுகிறார். அப்ப இன்னைக்கு நீங்க கூட இந்த இரண்டாவது செய்தி தான், கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனா நீங்க நான் என்ன பண்றதுல பணம் சொன்ன மாதிரி நம்முடைய இயலாமைகள், நம்முடைய பிரச்சனை வரும்போது நம்முடைய இல்லையோ, விட்டுட்டாரோ, கண்டுக்கலையோ, நம்மள தூக்கி போட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நமக்காகவே God is for us, is not only with us, நம்மோடு இருப்ப நமக்காகவே, அதற்காகவே தான் குழந்தையாக பிறந்திருக்கிற தெய்வம். ஆகவே நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தியை கூட நம்ம எடுத்துக்கொள்ள செல்லலாம். மூன்றாவது செய்தியாக லாஸ்டா போனா, இயேசு ஏன் இந்த உலகில் குழந்தையாக பிறக்க வேண்டும். இன்னைக்கு வசனம் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடலாம். ஆமா, வெரி குட். யார் சொன்னா? அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, இந்த உலகினுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் இயேசு இந்த உலகில மனிதனா, மத்த எதுக்காகவும் பிறக்கவே இல்லை. அதான் மாஸ்க் யோவான் 3:16 கடவுள் இந்த உலகின் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால் தன் முறை மகனாக இயேசு கிறிஸ்து உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு அனைவரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு கருத்துக்காக தான். இன்னைக்கு ரொம்ப அழகாக மத்திய வச்சு சொல்றாரு, அவர் அனைவருடைய பாவங்கள் இருந்து அவர் நம்மை மீட்பார். இன்னைக்கு உலகம் நிறைய விஷயம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எனக்கே தெரியல, இந்த சோசியல் மீடியா வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் வந்து 2025 வேற லெவல். எங்கேயோ நினைக்கிறேன் தப்பாச்சு, நம்ம நாகர்கோயில் உரத்துல மாம்பெரி எத்தனையோ லட்சங்களும் கோடியில கட்டுறாங்க, என்னது கிரிப்லாம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சி. அப்கோர்ஸ் நம்ம அதை குறையா சொல்ல வேண்டாம். நிறைய இடத்துல நிறைய கேதரிங்ஸ், இன்னைக்கு மத நல்லிணக்கம் இப்படியாக நிறைய நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு 2025 கிறிஸ்துமஸ் வந்து ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸாக சென்று கொண்டு இருக்கிறவரே ஒரே ஒரு செய்தான். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, எல்லாம் நாம மீட்பு பெறுவது. அந்த கான்செப்டை மிஸ் பண்ண கூடாது. வெறுமனே விளையாட்டு விளையானே நம்ம இந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சியோட கேக்கோடவே போயிடக்கூடாது. மாறாக என்னை மீட்பதற்காக, என் பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகில பிறந்தார் என்ற மைய செய்தியை தான் இன்னைக்கு இயேசுடைய பிறப்பு நமக்கு தருகிறது. அந்த ஒரு ஆலயத்துல நீங்க பாப்பீங்க, எல்லா இடத்துலயுமே நிறைய புனிதர்கள் உள்ள வச்சிருப்பாங்க. அழகாக இப்பெல்லாம் நிறைய பெரிய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அந்த ஆலயத்தினுடைய முகப்புல பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படி ரொம்ப அழகாக வரைந்திருந்தாங்களாம். ஒருத்தர் ஏங்க ஒரு ஆண்டவர் போட்டோ வைக்கலாம், ஒரு மாதா போட்டோ வைக்கலாம், அந்த புனிதருடைய போட்டோ வச்சுக்கலாம். இப்போ சென்ட் ஜோசப்னா சென்ட் ஜோசப் அழகா சுருவம் வச்சுக்கலாம். எதுக்கு இங்க ஒரு ஆட்டுக்குட்டி படத்தை போய் வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார, இந்த ஆலயம் கொஞ்சம் முகந்த ஆலயம், அந்த ஆலயம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. முதலையில நிறைய இப்பெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஆகணும், ஸ்கப்போர்ட்லாம் போடணும். அதாவது அந்த கட்டுமான பணிகள்லாம் பயங்கரம் பண்ணும். அப்ப அந்த ஆலயம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது ஒருவர் அங்கிருந்து தவறி கீழே விழுகிறார். மேல இருந்து ஒரு 40 அடி வச்சுங்க, 40-50 அடி, என்ன ஆகும், எலும்பு கூட இருக்காது. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆடு வந்துச்சான். அந்த ஆடு மேல அவர் விழுந்தாராம், ஆடு செத்துச்சாம், அவர் புடைச்சிட்டாராம்.
அதனால அந்த ஆடு ஒரு உயிரை காப்பாற்றியதால, இல்லைன்னா சகுனம் சரியோ, இந்த கோயில் கட்டும்போது ஒரு செத்துனாயா இந்த ஆலயம் உட்படாது அப்படிலாம் கூட நிறைய பேர் வாங்கி பேசுவாங்களே. அப்போ அந்த ஆடு பாங்களேன், அந்த மனிதன் கீழே விழ அந்த ஆடு அங்க வர, அந்த ஆடு மேல விட அந்த ஆடு செத்து போறது அவனுக்கு உயிர் கொடுத்து. இயேசுடைய அந்த ஞாபகார்த்தமா தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த ஆட்டை வரைந்தோம். இன்னைக்கு நாங்க கூட இயேசு நமக்காக பிறந்திருக்கு, நம்ம ஒவ்வொருக்காக பிறப்பதற்காக தான் வருகிறார். அதே இது அன்பு. இன்னைக்கு அன்பின் விழாவை நம்ம கொண்டாடும். பல முறை இதை நம்ம சிந்தித்துக்காகவே கடவுள் நம்ம மீது கொண்ட அன்பினால்தான் ஒரு குழந்தையாக இயேசு இந்த உலகிலே நமக்காக பிறப்ப. நானும் நீங்களும் கூட இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு கடவுள் கொடுக்கிற அந்த செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நான் சொன்ன மாதிரி பல செய்திகளை கடவுள் நமக்காகவே இருக்கிறார் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையை நாம் வளர்த்தெடுப்போம். நான் சொன்ன மாதிரி ஏசப்பா இந்த உலகில் பிறப்பது நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் பிறந்திருக்கிறார், பிறக்க போகிறார் என்ற அந்த அற்புதமான செய்தி உள்வாங்கி விடாங்க மாற வாழ அருள் வேண்டுவோம். எழுந்திருந்து நமது விசுவாசத்தை எதிர்நோக்கி இருக்கிற இந்த அற்புதமான நாட்களில ஆண்டவர் நம் மீது அன்பாக இருக்கிறார் என்ற உன்னத செய்தி தான் இந்த ஞாயிறு நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்றது. அன்பான தெய்வம் நமக்காகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை அவருடைய பாதத்தில எடுத்துரைப்போம். இரக்கமும் நிறைந்த இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவர சபையினர் அனைவரையும் அன்னை மரியாவை போன்று உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடையோராய் இருக்கவும், சவால்கள் நிறைந்த இக்காலத்தில் மன உறுதியுடனும் ஆர்வத்துடனும் பணியாற்றிட தூய ஆவியின் அருளையும் வல்லமையையும் நல்ல உடல் நலனையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
பொறுமையும் தயாளமும் நிறைந்த இறைவா, உமது தூய இதயத்திற்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எமது பாவ வாழ்வினால் சோர்வடைந்து போகும் எங்கள் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளித்து உமது பொறுமையையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக நல்ல மனமாற்றத்தை பெற்று புது படைப்பாக மாற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மாட்சியும் மகத்துவம் நிறைந்த இறைவா, எம் நாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் மக்களை நேரியல் வழியில் நடத்திடவும், மக்களிடையே சாதி மதம் இனவெறியை தூண்டி பிரிவினைகளை உருவாக்கி விடாமல் மக்களை ஒற்றுமையுடன் வழி நடத்திடவும், மக்களின் வாழ்வு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிட பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் வாழ்வு ஒளிமயமாக்க கூடிய ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கனிவும் பணிவும் நிறைந்த இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள மக்கள் செல்வங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்கள் உம்மையே தேடி நேசிப்பதிலும் உம் வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதில் தங்கள் கவனத்தை செலுத்தவும், எமது பிள்ளைகள் இறை உறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் செயற்படவும் அவர்களை வழிநடத்தல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கும் புனித அருளப்பர் அன்பிய மக்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், அவர்களுடைய பணிகள் தொழில்கள் அனைத்தையும் இறை வல்லமை ஆழ்ந்து நின்று காத்திடவும், அவர்கள் இறை உறவிலும் குடும்ப உறவிலும் ஒற்றுமையுடன் வாழ தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக என்ற பவுலடியாரின் வாழ்த்தை வாழ்வாக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்புருவாகி ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் தேடி நம்முடைய உறவுக்குள்ள மனிதனாக இந்த உலகிலே பிறக்க இருக்கிற இந்த அற்புதமான தருணத்தில் ஆண்டவர் அன்புக்கு உகந்தவளாக நாம் ஆளவும், அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை தரவும் இனிமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவடையாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். இதோ வருகிறேன்
அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியா தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே என்னாலுமே விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணீராய் அவரிடம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பெண் அவர் எங்களுக்கு அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை மக்கள் இப்போது தமது புகழ் பாடுவதை அவர் காணும் பொருடு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானகத்தோரோடும் அருகில் அமர்வோர் தலைமையை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்து வாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை படுத்தி காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
விருந்தை அருந்திய பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அடைத்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றிக்கொண்டிருமை கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாண்மையுடன் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் சார் எல்லா திரு நிலையினராய் அனைவருடன் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய 21வது நாளை நாம் காண்பதற்குரிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இவருடைய பிறப்பு விழாவிற்கு எதிர்நோக்கி இருக்கிற அற்புதமான இந்த புனித காலத்துல இப்படி ஒரு திருப்படியில நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்க கொடுத்த அற்புதமான வாய்ப்பிற்காய் நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிகிற அத்தனை பேருக்கா நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காகும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காம் நம்பிக்கையோடு பணியிலே கலந்து ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்டு வேண்டெடுக்காம். ஆண்டவர் நமக்கு பலவிதமான விதங்களை பேசி கொண்டிருக்கிறார். கனவின் வழியாய் யோசேப்போடு பேசி அதே ஆண்டவர் என்று நம்மோடும் கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி குருடுக்கு யோசேப்பு பணிந்தார், கீழ்பணிந்தார், கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப தன்னை அமைத்து கொண்டார். ஆகவேதான் இயேசுடைய வளர்ப்பு தந்தையா மிக உச்சத்துக்கு அவரை கூட்டி சென்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கடவுள் கொடுக்கிற அந்த செய்திகளை கவனமுடன் கேட்டு அதை அறிந்து கொண்டு அதற்கேற்றது போல வாழ கடவுள் நமக்காகவே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் என்ற நம்பிக்கையிலே வாழும் நம்முடைய பாவம் மீட்பதற்காகவே இந்த உலகிலே பிறப்படுத்த அற்புதமான இயேசு நம்மை தேடி வருகிறார் என்ற உன்னத செய்தியை உள்ள வாங்கி மாற அருள் வேண்டுவோம். உயிர் எழுவோம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவுடைய ஏற்றில் அனைவரும் மீது இரக்கமாய் கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியால் அரோக்கி என்னை அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு நமது பங்கின் பாதுகாம் தந்தியமான புனித அந்தோனியார் புனித திருத்தூதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தெய்வ சகாய் இவர்களை எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் புரியாது. எல்லாம் அல்ல இறைவன் எப்போதும் என்னால் நம்மோடு இருக்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். அவர்தான் இயேசு அவர் தனிமையில் விடப்பட்டதாக ஒரு நாள் கூட நினைச்சது. ஏன்னா தந்தையாகிய கடவுள் அவரோடு இருந்தார், தூய ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். அவர்தான் அவரால் பல அருமையான காரியங்களை எல்லாம் செய்யும். அதே ஒவ்வொரு கடவுள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவே இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நாம் பக்தியோடு சேர்ந்து ஜெபிப்போம். மெல்லுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை எனக்கு
துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருடம் என்றாடும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் இது நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை உடைய பாதத்திலே வந்து குடும்பி இருக்கிற எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானம் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னி சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தான் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை என துன்பங்களை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட தெய்வம், நமக்காக நம்மில் ஒருவராக பிறப்பெடுக்கக்கூடிய, நமது வாழ்வை மாற்றக்கூடிய, நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களை பொழிவதற்காக இந்த உலகிலே மனிதனாக பிறக்க இருக்கிற இயேசு ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எம்மிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். என்னில் எழுந்து வந்து
காலத்தினுடைய 4வது ஞாயிறு அன்பின் ஞாயிறு. இன்று நாம் அறிவித்தது போல நம்முடைய பங்கில் இந்த 2வது திருப்பலி முடிந்தவுடனே அன்பியலுக்கான கிறிஸ்மஸ் கேரல் போட்டியால் நடைபெறும். வழக்கமாக நிறைய அன்பியங்கள் ஆர்வத்தோடு பங்கேற்பாங்க. சில பலருக்கு உடல்நல குறைவினால நினைக்கிறேன் ஒரு 12-13 அன்பியங்கள் இந்த போட்டியில் கலந்து கொடுக்கிறதுக்காக நீண்ட தயாரிப்போடு வந்திருக்கிறாங்க. எனவே திருப்பலி முடிந்தவுடனே நமக்கான நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் கேரல் போட்டி அன்புகளுக்கான போட்டியானது ஆலயத்தில் நடைபெறும். வெளியிலிருந்து 3 மியூசிஷியன்ஸ் இசையோடு தொடர்புடையவர்கள் இசையை கற்றுக் கொடுத்திருப்பவர்களை நடுவராக அழைத்திருக்கிறோம். எனவே அந்த அன்பிய ஒருங்கிணைப்பை சேர்ந்தவர்கள் லாட் எடுப்பாங்க. யார் முதல்ல பாடணும், யார் இந்த நம்பர் எடுப்பாங்க. எனவே திருப்பணி முடிந்ததும் அன்பிய ஒருங்கிணைப்பு பொறுப்பாளரை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னது போல இன்று நம்முடைய பங்குல பலவிதமான இந்த அன்பு செயல்களை வெறுமனே வார்த்தையில விட சொல்ற ஆட்கள் நாம் அல்ல என்பதை நாம் எண்பித்து காட்டி கொண்டு இருக்கிறோம். அதற்கு மிகப்பெரிய முன் உதாரணம் இன்று நடைபெறுகிற இந்த வின்சென்ட் டி பால் சபை உடைய கிறிஸ்மஸ் பகிர் 300க்கு மேற்பட்டவர்கள் கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெறுமனே நம்மவர்கள் நாம் நம் பங்கை சேர்ந்து விளக்கை கொடுக்காம எத்தனையோ பேர் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு 10 பேருக்கு துப்புரவு பணியாளர் கொடுத்துருக்கோம். நிறைய ஏழைகள், அவன் இந்துவோ முஸ்லீமோ எங்கே இருக்கான்னு தெரியல, வசதி குறைவானவர்களுக்கு அவன் இதை எடுத்து செய்து கொண்டு இருக்கிறான். இன்று மாலை 4 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் இந்த கிறிஸ்மஸ் பகிர்வான் நடைபெறுகிறார். நமது பங்கை சேர்ந்த நிறைய நல்ல உள்ளங்கள் இதற்கு உதவி செய்தாக சொன்னார்கள். அதோடு கூட நம்முடைய வின்சென்ட் டி பால் சகோதரர்கள் இதை மற்ற பங்களையும் வின்சென்ட் டி பால் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, செய்வாங்க. அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப அவ்வளோவா இல்லை. இவ்வளோ பெரிய மெகா ஷேரிங் கிறிஸ்மஸ் பகிர்வாக இருக்குமானா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்வில் நான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஆகவே இது கடந்த 5 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் 200, 250 அப்படி என்று 300 ஆயிடுச்சு. அவை நம்முடைய வின்சென்ட் டி பால் சகோதரர்களுக்கு உதவி செய்ய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பலத்தை ஒரு கரம் நல்லா ஜோரா கை தரலாமே. மீண்டுமாக நான் சொல்லுதான், நம்முடைய பங்கு ரொம்ப அழகான ஒரு பங்கு இந்த மதுரவாய். காரணம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொன்ன இறைவார்த்தை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அதை நம்முடைய வாழ்வு வழியாக என்பத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடந்த 5 வருடங்களாக கூட வச்சுக்கலாமே, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்ந்த மரம் கனிந்த மரம் இந்த ஆண்டு ஒரு 35-36 பேரை நீங்களே எழுதி போடுங்க சொன்ன எழுதி போட்டாங்க. எனக்கு இந்த கடந்த 2 வாரங்களாக என்னை சந்திக்க வந்தவர்கள், என்னோட தொடர்பு கொண்டவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்தவர்கள் இந்த சீட்டை எடுத்தாங்கள, அவங்க எடுத்தவர்கள் என்னிடம் நான் இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், நான் இதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், ஒரு ஆள் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. பெற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தவங்க அத்தனை பேருமே நான் இப்போ பெருமையாக கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ₹1 ₹2 இல்லை, 5000 10,000 சில பேர் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காங்க, சில பேர் மருத்துவ செலவுக்கு இது பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு ஃபீஸ்க்கு. இது மாதிரி யார் இவர்கள் அப்படின்னு நான் பார்க்கும் போதோ செய்தவர்கள் அவங்க சொன்னாங்க, பெற்றுக்கொண்டு சொன்னாங்க, என்கிட்ட இவர் வந்தார். எனக்கு எல்லாரையும் தெரியும். அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது, பெரிய பணக்கார். உங்களை மாதிரியே சாதாரணமாக தான் இருக்கிறவங்க, சாதாரணமான பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வசதியில். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த உதவ வேண்டும் என்ற உள்ளம், இந்த அன்பு என்பது எனக்குலாம் சும்மா வாயிலலாம் இல்லை, செயல்ல காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அவை நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உதவிகள் அதிகமாகவே சேர்ந்து இருக்கிறது. அவை நினைக்கிறேன் எடுத்தவர்களுக்கு நாம் முதல்ல ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். நம்முடைய பங்கு ரொம்ப இதனால ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு. ₹1 தரதுக்கு 10 முறை யோசிப்போம். நம்ம இவ்வளோ பெரிய செலவு பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு நிறைய செலவு இருக்குது. பிள்ளைகளுக்கு வீட்டில் ட்ரெஸ் வாங்கணும், மற்ற செலவுகள்லாம் இருக்கும். பட் இருந்தால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இப்படியான தேவையில் உணர்வோருக்கு கொடுத்துருப்ப சந்தோஷமாக கொஞ்சம் லைட்டாக வருத்தம். அப்படி என்னென்னா நிறைய பேர் 38 பேர் பெற்றுக்கொண்டாங்க. அதில் சில பேர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், அந்த 10 தொழுநோயாளர்கள் ஞாபகம் தான் எனக்கு வருது. இயேசு 10 தொழுநோயை குணமாக்குனார். எத்தனை பேர் நன்றி சொன்னாங்க? என்கிட்ட சொல்லணும், நான் சொல்ல வரல, அவங்களுக்காக சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க, செஞ்சு தானே கூட்டு கேட்டேன்னா செஞ்சாங்க ஃபாதே. அவங்க சொல்லும் போதே நமக்கு புரியுது இல்லை, அவங்க செய்கிறாங்களே ஃபாதர், பெற்றுக்கொண்டேன், நன்றி, ரொம்ப ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட, ஃபாதர் அழுதாங்க. இந்த மாதிரி அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க, இவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்படி எவ்வளோ எப்பயுமே நன்றி உணர்வு தான் முக்கியம், சரியா? அதனால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சிறு உதவி கிடைத்திருந்தாலும் கூட
அந்த குடும்பத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். யாரும் உதவி அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. நன்றி உள்ளத்தோடு இருங்கள். நான் இந்த இடத்துல என்ன சொன்னால், சில பேர் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க, கிடைக்காதவர்கள் எங்கிட்ட மாறுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு மட்டும் சப்போஸ் எடுத்தவங்க முடிஞ்சால் இன்னைக்கே கொடுத்துருங்க, இல்லை என்றால் என்னிடம் மாறுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அவர் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பங்குல இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நம்ம 18ஆம் தேதி நிறைவு செய்தோம். நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ரொம்ப அழகாக வழி நடத்தினா. சில இடங்களில் கேதரிங்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு. நான் கேதரிங்லாம் நான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உழவு, நிறைய விளையாட்டுகள், போட்டிகள், சாப்பாடு, நிறைய ஒரு ஒற்றுமையோடு குடும்ப உணர்வோடு கூட அவங்க வழி நடத்தினாங்க. தந்தை அவர்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்றிருந்தார்கள். நம்முடைய இளையோர்கள் தொடர்ந்து இந்த நாட்களில் அத்துணை இல்லங்களுக்கும் சென்று கிறிஸ்மஸ் கீதத்தை பாடியிருக்கிறாங்க. நம்முடைய அன்பிய பொறுப்பான் நம்முடைய அருள் சகோதரர்கள் என்று பலர் இந்த கிறிஸ்மஸை இந்த கேரல்ஸைக்கு உதவி செய்த அத்தனை நல்லவர்களுக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து ஜோரா அவளுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நம்ம அப்படி உங்களுக்கு தெரிய வருகின்ற 24ஆம் தேதி நாம் இயேசுடைய பிறப்பு விழாவை கோலாகலமாக திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவை வழக்கம் போல அறிவித்தது 24ஆம் புதன்கிழமை சரியாக இரவு 11 மணிக்கு நம்முடைய பாடகர் குழுவினர் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். சரியாக 11 மணி அளவில் நம்ம கிறிஸ்து இயேசுடைய பிறப்பின் திருவிழிப்பு சிறப்பு திருப்பலி நாம் துவங்குவோம். அதற்கான வழிபாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நேரத்தோடு கூட நீங்கள் குடும்பமாக இந்த இயேசுடைய பிறப்பின் மகிழ்வின் திருப்பலியினை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பெருவிழா காலை 7:15 மணிக்கு ஆங்கிலத்து திருப்பலியும் 8:30 மணிக்கு தமிழின் திருப்பலியும் நடைபெறும். மாலை திருப்பலி எதுவும் நடைபெறாது. டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஸ்தேவான் மறைசாட்சியுடைய முதல் மறைசாட்சி விழா. 27ஆம் தேதி சனிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியால் விழா. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வழக்கமாக நம்ம மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடுவோம். இந்த வருடம் மாசில்லா குழந்தைகள் விழா இல்லாமல் போச்சு. 28 நம்ம திருக்குடும்ப விழாவை கொண்டாடலாம். ஆகவே சனிக்கிழமை மாலை நம்ம சிறப்பு திருப்பலி ஏற்பாடு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நமக்கான இந்த மாசில்லா குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த குழந்தைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். அவனுக்காக சிறப்பு ஜெபம், சிறப்பு திருப்பலி, அவரை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்வோம். எனவே 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி. இந்த சிறப்பு திருப்பலி குழந்தைகளை நாம் மந்திரிப்பும் அவர்களுக்காக சிறப்பான ஜெபத்தை ஏறெடுப்போம். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருவை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தெரியும், குடும்பங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் 6:30 மணிக்கு திருப்பலி, 8 மணி திருப்பலி நம்முடைய கணவன் மனைவியாக நம்ம சொன்ன மாதிரி கேண்டல் ப்ரொசஷனோட அந்த நாளுடைய வழிபாடுகளை சிறப்பாக செய்ய இருக்கிறோம். திருமண வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க இருக்கு. எனவே இன்று போல நீங்கள் அனைவருமாக கணவன் மனைவியாக குடும்பமாக அந்த விழாவிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவதான் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி நம்முடைய திருத்தந்தை கடந்த வாரம் அறிவித்தேன். நம்முடைய திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லி ஜூபிலி ஆண்டை துவங்கி வைத்தார்கள். இந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த ஜூபிலி ஆண்டை நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். ஆகவே உலகில் இருக்கிற அனைத்து பேராலயங்களிலும் கத்தீட்ரல்ல அதற்கான நிறைவு திருப்பி நன்றி விழாவை ஏறெடுக்கிறாங்க. நான் இதை பற்றி கடந்த வாரம் நம்முடைய மறை மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நம்முடைய பேராய தலைமையில் நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் அனைவருமாக இணைந்து இந்த ஜூபிலியுடைய நிறைவு விழாவை கொண்டாடுகிறோம். அன்று மாலை 5 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெறும். சொன்ன மாதிரி இந்த ஆண்டு அதற்காக ஜூபிலி நிறைவாக என்ன செய்யலாம், மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேருக்கு அவங்க தெரியும், ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன் சொல்கிற மாதிரி பார்வையற்றவர்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு உதவி செய்ய இருக்கிறான். ஆகவே 12 மறைவட்டங்களிலிருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து அன்று அவளுக்கு உதவி செய்ய இருக்கிறான். அதற்காக சிறப்பு காணிக்கை எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொரு பங்கிலிருந்து அதற்கான ஒரு உதவியை கேட்டிருக்காங்க. நம்ம காணிக்கை எடுக்கல, மாறாக விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை நம்முடைய உதவி பகுதியில் கொடுங்கள். நாம் அதை மறை மாவட்டத்துக்கு அனுப்பி வைப்போம். சொன்ன மாதிரி இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக அனைவருக்கும் கேலண்டரும் கவரும் வந்திருக்கும். கிறிஸ்மஸ் கீதம் பாடி முடிச்சிட்டோம். எனவே இந்த கிறிஸ்மஸ்க்கான அந்த கவருக்குரிய காணிக்கையை ரொம்ப லேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இதற்கான விஷயங்களை நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். மிக விரைவாக நம்முடைய உதவி பெறும் அதனுடைய காணிக்கை பங்கு அன்பிய பொறுப்பாளர்கள் கொடுக்குமாறும் கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது போல இந்த 28ஆம் தேதி
திருக்குடும்ப விழாவன்று நம்முடைய பங்குல இந்த ஆண்டு தங்கள் திருமணமான 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு நம்ம அவர்களை கௌரவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனவே நான் சொன்னேன், ஆனால் ஒருத்தர் தான் பேர் கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. இந்த ஆண்டு நீங்கள் 50வது பொன் விழாவையும் வெள்ளி விழாவையும் கொண்டாடுவாங்கன்னா உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய அன்பியத்தையும் உங்களுடைய செல் நம்பரின் உதவி பகுதியிலும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு தமிழில் அருள்வாக்கும் விபிலிய பைபிள் டைரியும் விற்பனைக்கு இருக்கிறது. விருப்பம் பொழுதுகள் பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னாச்சு, இப்போ ஒரே கலக்கெல்லாம் ஒரே ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போ வந்து ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? ட்ரெஸ் கோட் கல்யாணத்துக்கு பச்சை கலர், அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் மஞ்சள் கலர், எல்லாரும் அப்பா அம்மா அந்த வீட்டில் பசங்க. இன்னைக்கு கூட ஒரு ட்ரெஸ் கோடு வந்துச்சு. வாரம் இங்கே ஒரே ட்ரெஸ் கோடாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் பாட்டு போட்டிக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன். பாட்டு போட்டி போடுறீங்க. அருளப்பர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் மிக அற்புதமாக இல்லை ஒவ்வொரு வாரமும் செய்கிறாங்க, அதெல்லாம் தப்பாக வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ட்ரெஸ் கோடு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட என்னை வழிபாடு அர்த்தமுள்ள விதத்திலே வழிநடத்தி நம்முடைய அருளப்பர் அன்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். என்னுடைய கியூரியா கூட்டமான அனைவரும் மதியம் 3 மணிக்கு, எனவே கியூரியாவை சேர்ந்த அனைவரும் தவறாத கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் சொன்ன மாதிரி கடைசி ஜெபம் இந்த அருளப்பரை பற்றி வாசிப்பாங்க. கடைசி முடித்த உடனே கடைசி பாடல் பாடப்படும். அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு சந்திங்க லாட் எடுத்துட்டு நம்ம பாட்டு போட்டிக்கு போய். புனித யோவான் வாழ்க்கை வரலாறு. புனித யோவான் கலிலேயாவை சார்ந்தவர். இவரது தந்தை பெயர் செபதேயு. இயேசுவின் திருத்தூதர்களுள் ஒருவரான பெரிய யாக்கோபு இவரது சகோதரர் ஆவார். இவர்கள் மீன்பிடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த யோவான் அவரது வழிகாட்டுதலின்படி இயேசுவை பின்பற்றினர். இயேசு தனது 12 திருத்தூதர்களில் ஒருவராக இவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு யோவானையும் அவர் சகோதரர் யாக்கோபையும் இடியின் மக்கள் என்று அழைத்தார். திருத்தூதர்களிலேயே மிகவும் இளையவராக யோவான் இருந்தார். எனவே இயேசு இவரை மிகவும் அன்பு செய்தார். இயேசுவின் உருமாற்றம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் உடனிருந்த 3 திருத்தூதர்களுள் யோவானும் ஒருவர். இறுதி இராவின் போது இவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்ததாக யோவான் நற்செய்தி குறிப்பிடுகிறது. இயேசு திருப்பாடுகளின் போது இவர் தைரியமாக அவரை பின்தொடர்ந்து சென்று சிலுவை அடியில் நின்றார். அதன் விளைவாக தனது தாய் மரியாவை பாதுகாக்கும் பொறுப்பை இயேசு யோவானிடம் அளித்தார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர் பேதுருவோடு இணைந்து சிறிது காலம் எருசலேமில் நற்செய்தி அறிவித்த யோவான் மரியாவின் விண்ணேற்புக்கு பின்னர் ஏபேசு நகருக்கு சென்று போதித்தார் என்று நம்பப்படுகிறது. ரோம பேரரசன் தொமிசியன் காலத்தில் இவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் எத்தீங்குமின்றி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் அங்கேயே மரணமடைந்தார். இவ்வாறாக இளம் வயதான யோவானால் இயேசுவின் அன்பு சீடராக வாழ முடியும் என்றால் ஏன் உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது? இயேசுவின் அன்பு சீடராக நீங்களும் நானும் வாழ முயற்சி செய்வோம். ஆமென். யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசிவதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இளமல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டி மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் நம்முடைய திருமடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறி செல்வோமாக. இகழாண்டவராகிய கிறிஸ்தவனே, ஆகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.